என்னைய உட்காந்துருக்கிற என்ன சட்டி இதாவது தெரியல. போதும் ஊத்து போதும்டா. இது போதும்ண்ணா. என்னண்ணா இருடா, வேணா கூட ஊத்திக்கலாம்டா. வெங்காயங்கடா நறுக்குனது. முதல்ல பச்சை மிளகாய் ஒருத்தர் மட்டும் கரண்டி வச்சுக்க, மீதி ஆள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கரண்டிங்கடா. ஒரு விஷயம் சாதாரணமா சொல்றது கூட கோவத்துல அடிக்கிற மாதிரியே சொல்றீங்கடா. சின்ன தட்டுங்க. இந்த இஞ்சி பேஸ்ட் சின்ன தட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. வெள்ளை தட்டு அந்த கத்தி எடுத்து கொண்டா. ரிப்பேர் அப்படியே கொடுத்து அப்போ கத்தி கொடுத்தோம். நான் தெரியும். கருவேப்பிலை தலைவர கருவேப்பிலை பழம் போட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. பச்சை மிளகா போடணும்டா. இருடா இருங்கடா. என்னடா எல்லாத்தையும் பச்சை மிளகா போடு. இதை போடுறா ஜெயா, வீடியோ போடுறா. எண்ணெய் நல்லா வரும். அப்படியே போடுறா. போதுமா? நீ சொல்லு. நான் வச்சுக்கேன். இருடா, வெங்காயம் போட்டு தனிக்குதான் போடா கீழே குஞ்சு. இன்னும் நல்லா பொறுத்து போச்சு. தனித்தனியா போடுறது. கட்டி வர காரம் கம்மியா போடுங்கடா. காரம் அதிகமா வேணும்னா கம்மியா போடுங்கடா. எண்ணெயோட வீடியா எல்லாத்தையும் பைத்தியம் இல்லை. பேசி போடுறேன். பேசி என்ட்ரில தலைவர் தான் இருக்கு. அண்ணா எடுத்துட்டு வருது. தக்காளி எடுத்துட்டு வருதா? தக்காளி போய் எடுத்துருவோம். சரி காரம் கம்மியா போடுங்கடா. இஞ்சி பூண்டு தான் நான் தக்காளி எடுத்துருவா. அங்க பாரு, அதுலயும் இருக்கு. பேர் எடுத்துருவா. நீ மறந்து எடுத்துட்டு வந்துட்டேன்னா அப்புறம் பேசிட்டு என்ன கருவேப்பிலை போடலாம். அதை எடுத்தா கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக போட்டுருக்கோம். புதினாவும் கருவேப்பிலையும் போட்டு. புதினா வேணாம். நான் கேட்டா இதுல வண்டி துணி இருக்கும் பாரு. பிடிக்கிறதுனால கிண்டுறாருடா. அந்த துணி எடுக்காதடா. அவன் வண்டி துணியெல்லாம் எடுக்காத. அது வந்து காஸ்ட்லி. ஆமா, கருவேப்பிலை போடுறா. 10 ரூபா போட்டு வாங்கினா நம்மகிட்ட சொல்றது 300 400 போடுறா. எங்க நான் இங்க வீடியோ எடுத்துருக்கிற இங்க தாண்டா பாடுறா. நான் பாக்குறத நான் பாத்துட்டு வரேன். வீடியோலாம் கரெக்டா தான் போயிட்டு இங்க கொண்டா மாட்டீங்க. இப்படி நான் போட போடலாம் அப்படி போடுறா. கஞ்சா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கடைசியா கைக்கு மேல வர வெங்காயம் வளர்ந்துட்டோம். எண்ணெய் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன சொல்லி தொலைய. சமையல் செய்ய தெரியாதா? என்ன சொல்லணும்? சமையல் செய்யறேன். எண்ணெய் காட்டுறா. இருனா காட்டுறேண்ணா. அப்படியா? பாரு, இப்படி பிடிக்கிறதா? எல்லாம் இதுதான் பிடிக்கிறேன். அடுத்தது கொஞ்ச நேரம். அடுத்தது மாஸ்டர் இங்க என்ன சொல்லிட்டு நான் அடுத்த தக்காளி பண்ணேன். உப்பு இருக்குது. போடு. ஐயோ, அஜித் ஊட்டே சொல்லிட்டேன். உப்பு போட்டு தக்காளி நல்லா இதாகும். தக்காளி பற்றி நான் தானே அப்படிண்ணா. அடுத்தது நான் கிட்டுனோம். நான் கொண்டா. இப்போ நான் கறி போட்டு மசாலா போட்டுருந்தோம். மிளகா கம்மியாக போடணும். ஒன்றும் இல்லை, சரியா போயிடும். நண்டிக்காய் கேட்டா காரம் 10,000 பைத்தியரா. வரமிளகா போடலான்னு வந்து 10 இந்த தலைவரே நீ அதை பிடிச்சி அப்படி ஓதா. அப்படி காரங்க புல்லா போட்டு விட்டுறாதீங்கடா. இல்லை என்னோட மனநிலை அருந்து. எல்லாம் போதும். ஏன்னா மயிலா பிரச்சனை வாங்கிட்டு வந்தீங்க. 10 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வேண்டியதான்டா. பல்லு போதுனா என்ன போதுனா பல்லு கறி நல்லா காதரா பல்லு போய் எண்ணெய் பொறுத்தவங்க நல்லா இருக்கும். நீ ஊதி மூடிட்டு உனக்கு தக்காளி இருக்கிற தண்ணி வரும், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வரும். வேற என்ன போடணும்? சூத்தவா இருக்கும். அந்த இதுடா பவுடர் தக்காளி ஒன்றும் அதகவே இல்லை. அதெல்லாம் அடிச்சு வச்சு தக்காளி நல்லா முன்னாதான் ஆகணும். தண்ணி எல்லாம் வரும், நல்லா சுண்டணும். அடிப்பிடிச்சு வர வைங்கடா. மிதமான வகத்திலே உயர்த்தும். வெங்காயம் கருகுது. நல்லா சுத்தி எல்லாம் எடுத்து விடு. வீடியோ பண்ணிட்டா கறி பாஸ் பண்ணி கறி போட்டதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் இங்க அடிச்சு போடலாமா? கட்டை வச்சிருக்கிற ஜிட்டு எரிய ஜிட்டு கம்மி இருக்கு. எடுல டக்குனு அண்ணா ஜூம் பண்ணி அண்ணா கீழே குண்டா பிடிங்க. துணி பிடிச்சி புதிய மீட்டு கிண்டு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாம் நினைக்கிறேன். வெங்காயம்லாம் வேணாண்டா அதிகம் போட்டானா. எல்லாத்தையும் ஊற்றிடு. இல்லை கொஞ்சம் வைக்கலாம். கடைசி காரம் இன்னும் 10 போட்டுக்கலாம். இதை போட்டு மிளகா பொடி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா தண்ணி எதுக்குடா? தண்ணி ஊத்துறா.
இன்னொரு பைட் வாங்கிட்டு வந்தீங்களாடா அது இல்லடா காசுலடாங்கறல இஞ்சி பூண்டு அதுக்கு ஒண்ணு பாலாஜி ஒரு அட்டம்லாம் டேய் போதும்டா போதும்டா இருடா நீ போடுறா பத்தலாம் போட்டுக்கலாம் பிடிக்காது போ சாணம் பாலாஜி ஒரு அட்டமா தண்ணி அப்பதான் எல்லா பக்கமும் தண்ணி போனாதான் இது இதாகும். கறியில இருக்க தண்ணி வருண்ணா அஞ்சா டேய் இருடா வந்து டேய் ஜெயா வேற பெரட்டின மாதிரி ஆகி போச்சுடா பல்லு புண்டை. அஞ்சா கை குழம்புலடா அவன ஜெயா ம் குழம்புல பெரட்டின கறி இப்போ இதெல்லாம் தண்ணி நம்ம மசாலாலாம் போகணும்ல அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல. தண்ணி ஊத்தம் ஒரு டம்ளர் சுத்தமா இருக்க வந்து தோடா நான் கறி கையா இருக்கிறேன்டா வாடா கொஞ்சமா ஊத்திக்கலாம் கொஞ்சம் கறி எல்லாம் மசாலா பரவட்டும் அதுக்கு தான் தண்ணி ஊற்றணுங்கிறது. பீஸ்லாம் சின்னதா இருந்தா இன்னும் கறியாது இல்லை கை கழுவுணுங்கிற கையில கொண்டு வந்துட்டீங்களா